குட் மார்னிங். வெளிய வெயில் தாங்க முடியலமா, ரொம்ப குளுக்கும். நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? இல்ல, இந்தாங்க காபி. ஈஸ்வரி சொல்றாங்க எனக்கு காஃபி வேண்டான்னு. காஃபி குடிக்கலாட்டி உங்களுக்கு தலைவலி வரும், அதனால காஃபி எடுத்துக்கோங்கம்மா. அது ஏற்கனவே வந்துருச்சுப்பா. உடம்பு ஏதாவது பண்ணுதா? டாக்டரை பாக்கணுமா? 1 மணி நேரமா தொண்டை தண்ணி வத்த காஃபி காஃபின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி காஃபியை கொண்டு வந்து குடுக்கறாங்க. இப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. இந்த அம்மா கேட்டதும் காஃபி என்ன கையில வந்து நிக்குமா? பாலை காய்ச்சணும், டிகாஷன் போடணும். இவங்க இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்களாமே. ராதிகா சொன்னா ஃபில்டர் காஃபி தான் வேணும்னா டைம் ஆக தானே செய்யும். என்னாச்சுமா? ராதிகா காஃபி கேட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதுக்கு இப்படி சொல்றாங்க. ராதிகா இந்த வீட்லயே இல்லையா? உனக்கு எதுவும் தெரியாதா? ராதிகா கிட்ட சண்டை போடுறீங்க? ராதிகா தூங்கிக்கிட்டு இருந்தா, இப்பதான் எந்திரிச்சா. ராதிகா மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் என்ன தூக்கம்? அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா. சரி சொல்றாங்க, என்ன உடம்பு சரியில்லாம இருக்கா? உலகத்திலேயே அதிசயமா இவதான் புள்ள பெத்துக்க போறாளா? அதிசயம்தான். நீ சும்மா இருமா. நீ என்கிட்ட சும்மா இருன்னு சொல்ற, ஆனா மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சும்மா இருன்னு சொல்றாரா? எதுக்கு சொல்லணும்? நான் நியாயமா தான் பேசுவேன்னு என் பையனுக்கு நல்லா தெரியும். காஃபி வர்றது லேட் ஆயிருச்சு, அதனால உங்க பையன் கிட்ட போட்டு கொடுக்கறது நியாயமா? அடுத்து பிள்ளைக்காரிய இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு சொன்னதெல்லாம் நியாயமா? என்கிட்ட எதிர்த்து பேசுற? அப்படிதாங்க பேசுவேன். குழந்தை வேண்டான்னு சொன்னேன், தலையில அடிச்சுக்கிட்டேன். இந்த கோபி வேண்டான்னு சொன்னாதானே இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என் பொண்ண குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பொண்ணோட குழந்தை மாத்திரம் இல்ல, என்னோட பையனோட குழந்தையும் தான். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. மாப்பிள்ள பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? அம்மாவுக்கு எதிரா பெத்த பிள்ளைய தூண்டி விடுறியா நீ? சொல்றாரு. கூல், யாரையும் தூண்டல, யாரும் சண்டையும் போடல. பிளீஸ்மா காஃபி குடிங்கம்மா. கோபி எனக்கு காஃபியும் வேணாம், மண்ணாங்கட்டியும் வேணாம். சரியில்லை மாப்பிள்ள, உங்களுக்காண்டி ஓரளவு தான் பொறுத்து போக முடியும். சொல்லி வைங்க உங்க அம்மா கிட்ட. நான் இன்னும் காஃபி குடிக்கல, அதுக்குள்ள இருங்க. இப்பதான் பொழுது விடுஞ்சிருக்கு, 3 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அலாட்டா இரு. இவங்க 3 பேர் சண்டையில ஓம் பல்பு தான் எகுறோம். பழகி போச்சு, இருந்தாலும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. பாக்யா கிட்ட எழில் சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா எப்பயும் என் கூட இருக்கிறதுக்கு. இப்ப நான் கதை சொல்ல வந்தேன், நீ என்னடானா வெளியே வந்து நிக்கிற. உள்ள சந்தோஷமா வெளியே வர்றத பாக்கணும், அதுக்காண்டிதான் வெளியே வந்து நான் நின்னுகிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, அமிர்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் இல்ல சொல்ற, சரியா? போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். மறக்காம அமிர்தாவுக்கும் நிலாவுக்கும் வாங்கிட்டு போலாம். நீ என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்ல போறேன். வாமா. ஆர்டர் விஷயமா போன்ல ஷெஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? உங்ககிட்ட பேசணும். இங்கே ஹால்ல உட்காந்து ஜாலியா பேசலாமே. கோபி இத கேட்டுட்டு உங்க அம்மா சண்டைக்கு வர்றதுக்கா? தேவையில்லை கோபி, வாங்க. எங்க அம்மா பத்தி தப்பான ஒப்பீனியன்ல இருக்க. எங்க அம்மா என்ன சண்டைக்காரியா? இப்ப வர போறீங்களா இல்லையா? வர்றேன் ராதிகா. நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப என்ன ஆச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ் சம்பந்தமா ஏதோ பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் புதுசா ஏதாவது நடந்துச்சா? அப்படி மாப்பிள்ள அவங்களால வாய் கூசாம கேட்க முடியுது. அத்தை புரியலையே. குழந்தை வேண்டான்னு எப்படி சொல்ல முடியுது? ஏதோ கோவத்துல ஊர்ல தப்பா பேசிடக்கூடாதுன்னு அந்த அர்த்தத்துல பேசியிருப்பாங்க. சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஒரு புள்ளத்தாச்சிய வீட்டுல வச்சுக்கிட்டு கலைச்சிருன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? இப்பதான் அத்தை ஏதோ எமோஷன் ஃபீலிங்ல சொல்லிருப்பாங்க. இனிமேட்டு அவங்கள சொல்லாம நான் பாத்துக்கிறேன். அது மாத்திரம் பிரச்சனைன்னா நீங்க சொல்றது ஓகே. வேற என்ன பிரச்சனை இருக்கிறாதியா? கோபி காஃபி விஷயத்துல உங்க அம்மா வேணும்னே பிரச்சனை பண்ணாங்க. உனக்கும் சாரி சொல்லிக்கிறேன். இல்ல 2 பேத்துக்குமே சாரி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ராத்திரி தூங்கும் போதும் இதே மாதிரிதான் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க மாப்பிள்ள? பிரச்சனை தூங்குறதுக்கெல்லாம் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அத்தை, சொல்றேன். நேத்து பாலை கொட்டிட்டாங்க தெரியுமா? ஏதாவது கை தவறி தட்டி தெரியாம கொட்டி இருப்பாங்க. ஒரு பிரச்சனையா அத்தை? கொட்டிட்டு தொடைக்காம போயிட்டாங்க கோபி. அதுக்கு நீயும் பொண்ணும் தொடங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பால் தானே கொட்டிடுச்சு,
வீட்டுல இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா நான் துடைக்கிறேன். எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. உங்க அம்மா கூட எங்க அம்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. யாரும் பேசுறது இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. மம்மி ஹர்ட் ஆகி ஃபீல் ஆகி சொன்னாங்க என்கிட்ட. அப்படிங்க மாப்பிள்ள கேக்கலாம், விடுங்க. அத வச்சு இன்னொரு பிரச்சனை தேவையா? சொல்ல வந்தத சொல்லிட்டீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுறேன். நான் இந்த வீட்டுல எல்லாம் இருக்க வேணான்னு யாரையும் சொல்லவே இல்ல. மார்னிங் பேப்பர் வந்த உடனே எடுத்துட்டு வந்து உட்கார்றாங்க. அத குடிச்சதுமே 4 வீட்டுக்கு கேக்குற மாதிரி சத்தமா டிவிய பாக்குறாங்க. என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்க. போற வரப்ப எல்லாம் முணுமுணுக்குறாங்க. அம்மா வேற பாக்குறாங்க கோபி. முறைக்கிறாங்க, திட்டுறாங்க, ஜாட மாடையா பேசுறாங்க. அவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. வெறும் சர மாதிரியா கம்ப்ளைண்டா அடுக்குறாங்க கோபி கிட்ட. அதெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்க அம்மாவை பாக்யா மாதிரி எல்லாம் என்னால கவனிச்சுக்க முடியாது. இந்த வீட்டுல குழந்தைய அபார்ஷன் பண்றதெல்லாம் இங்க பேசக்கூடாது. பேசுனா அடுத்த நிமிஷமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் நிப்பேன். இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா? வேண்டாத்த, நீ எங்க அம்மாவை கவனிக்கவே வேண்டாம். அம்மாவை நானே பாத்துக்கிறேன். அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாம எதுவும் சொல்லாம நானே பாத்துக்கிறேன். இப்ப கூட உங்க அம்மாவை வீட்டுக்கு அனுப்புறத பத்தி யோசிக்க மாட்டீங்கல்ல? என்ன ராதிகா, என் கூட இருமா, நான் பாத்துக்கிறேம்மான்னு கூட்டிட்டு வந்துட்டு இந்த உடனே திரும்பி போமான்னு சொன்னா எவ்வளவு கோவப்படுவாங்க. நல்லாவா இருக்கும்? சாரி ராதிகா, சாரி அத்தை, எங்க அம்மா எங்கேயும் போறது இல்ல, கூட இங்க இருப்பாங்க. அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. கிச்சனுக்கு டைம் ஆச்சு, பெரிய பெரிய ஆர்டர்லாம் வெயிட் பண்ணுது, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஓகே. இவரு எனக்கு என்னமா தெரியும்? ஈஸ்வரி கவலையோட கோபிய பாக்குறாங்க. ஏக்கம் போட்டு விழுகுறாங்க. அத கோபி பார்த்து அதிர்ச்சி ஆறாரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதிகா தண்ணி கொண்டுட்டு வாவே. கோபி தண்ணி தொளிக்கிறாரு. என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லடா கோபி, ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு வெளியே வந்தேன். ஏன் என்ன? எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியலையப்பா. அம்மா வாங்கம்மா, ஹால் ரூமுக்கு போலாம். அம்மா தண்ணி குடிங்கம்மா. பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்கு, போய் பாத்துட்டு வந்துடலாமாம்மா? ஆஸ்பத்திரிலாம் வேணாம் கோபி. தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கீங்க, போய் ஒரு செக்கிங் பண்ணிடலாமா? வாங்கம்மா. வெயில் அதிகமா இருக்கும்ல, அதனால தலை சுத்தி இருக்கோம் உங்க அம்மாவுக்கு. நம்ம 2 பேரும் அம்மாவை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில செக்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க கோபி போலாம். இல்ல என் பொண்ணு எதுக்கு அலைய வைக்கிறீங்க? நீங்களே உங்க அம்மாவை கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேணாம் கோபி. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் எதுவுமே சொல்லலப்பா. சொன்னா பிரச்சனையா வரும். சொன்னா பிரச்சனையா வருமா? பிளீஸ் சொல்லுங்க. நைட்டு நான் நேரத்துக்கு சாப்பிடல, இல்ல எந்திரிச்ச உடனே காஃபி கூட குடிக்கல, இல்ல டிஃபனும் சாப்பிடல, எல்லாம் சேர்ந்து லோ சுகரா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? டிஃபன் சாப்பிடலையா? ராதிகா என்னத்த, அம்மாவுக்கு ஏன் டிஃபன் குடுக்கல? இல்ல யாருமே இன்னும் சாப்பிடல. அம்மா வீட்டுல 9 மணிக்கு தானே சாப்பிடுவோம். ராதிகா அது அம்மா 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல. முத டிஃபனை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல உங்க அம்மா எப்ப டிஃபன் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியலன்னா என்ன, ராதிகாவுக்கு தெரியும்ல, ராதிகா கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ராதிகா இல்ல அவளால அவளையே பாத்துக்க முடியல, இதுல உங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கற வேலையை வேற பாத்துக்கணுமா? நீங்க ஒருத்தங்க லோ சுகரால தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? சாரிம்மா, உங்களுக்கு ஏதாவது நான் எடுத்துட்டு வரேம்மா. பரவாயில்ல, நானே கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? ராதிகா பாத்துக்க. இன்று கயானாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.